Hi all of you, welcome back guys. Last video நிறைய பேர் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த சென்சார் லைட் மூலமா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கேன். ஸோ இந்த வீட்டோட அப்டேட் நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா? ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த இமாம்கள் வந்திருந்தாங்க, கேரளாவிலேருந்து இமாம்கள் வந்திருந்தாங்க, வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்கலை. பட் ஆனால் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து தற்காலிகம் தான், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வீடு குயிக்காக மாற்றுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சேஃப்டிக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னாங்க. அதை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து மோஷன் சென்சார் லைட் வந்து எனக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மோஷன் சென்சார் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல ஜின்கள்கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஜின்னை வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நாம் சுத்தமாக இருக்கணும். அதாவது நல்ல ஜின்களுக்கு வந்து யாரை பிடிக்கும்னா, யார் வந்து இந்த தொழுகையினுடைய விஷயங்கள்னா மற்ற விஷயங்களில் வந்து கரெக்டாக இருக்காங்களோ, பாவமான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது நல்ல ஜின்களுக்கு வந்து பிடிக்குங்கிறதுக்காக அதை வந்து பொசஸ்லாம் பண்ணாது, மனுஷனை துன்புறுத்தாது. மனுஷனை துன்புறுத்துறது எல்லாமே கெட்ட ஜின்கள் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனுஷங்கள் வந்து எப்படின்னா, அதுங்களுக்கு வந்து பிடிக்கும். இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது. மேபி லக், மேபி சான்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லை எதுவுமே வரலன்னா இந்த வீடியோ நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன், வீடியோ கூட போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப் இருந்துச்சுனாலே அதுங்களுக்கு வரணும்னு முதல்ல தோணணும். சும்மா நம்ம வந்து வாங்க முன்னாடி வாங்க பேசலாம் இப்படிலாம் கூப்பிட்டோன்னா அதுங்க வராது. ஸோ நம்ம ஒரு சில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இந்த வீட்டில் வந்து நாங்கள் இது பண்ணோம், இந்த நெருப்பு கண்ணில் இந்த ஊதுபத்திலாம் தூள் போட்டு முன்னாடி புகையாக வருங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 1 hour முன்னாடி போட்டு விட்டோம். இப்போ வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. ஈவினிங்கே போட்டு விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, வாய்ப்பு இருக்குது, வந்தாலும் வரலாம், வரலனாலும் வராமையும் போகலாம். ஸோ நான் பலவரம் பேச விரும்பல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொஷின் கேட்டு பார்க்கலாம். வந்துச்சுன்னா லக்கு, இல்லைன்னா ஐ எம் சாரி. நல்ல ஜின்கள் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு முன்னாடி வாங்க. நீங்கள் அந்த லைட்டுக்கு முன்னாடி வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும். அது மூலிமா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சாலோ நீங்கள் வரலாம். எனக்கோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் வந்து எந்த ஒரு துன்புறுத்தலும் ஏற்படுத்தக்கூடாது. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சம்மதம்னா மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைனா நீங்கள் வர வேணாம். நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சம்மதம்னா நீங்கள் வாங்க. உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும், தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பமா? உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பமாக இருந்தால் நீங்கள் வரலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான்
இந்த காட்டுப்பகுதி மலைப்பகுதி இந்த மாதிரி இடத்துல போய் நான் தேடினேன். அங்கே ஒரு சில ஜின்கள் இருப்பாங்க, அங்கே நல்ல ஜின்களும் இருப்பாங்க, கெட்ட ஜின்களும் இருப்பாங்க. பட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து நான் ஏன் உங்களை கூப்பிட்றேன்னா, உங்களால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து உங்களை கூப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம். கண்டிப்பாக நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்காமல் இருக்காது. உங்களுக்கும் என்கிட்ட பேசணும், நேரடியாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டுக்கு முன்னாடி வாங்க. ரொம்ப நேரமாக நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஒரு நல்ல ஜின்கள்கிட்ட வந்து நான் பேசினது கிடையாது. ஏன்னா நீங்கள் மனுஷங்களுக்கு யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டீங்க. மனுஷனுக்கு ஒரு விஷயம் ஆபத்தாக இருந்துச்சுன்னா அதன் பக்கம் மனுஷனை நெருங்க விடாமல் அவனை பாதுகாப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட பேச வருவீங்களா? மணி கரெக்டாக 11:10 11:10 PM. கைஸ், அதே மாதிரி கொஸ்டின்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்ட இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கு வரணுமே, வந்தால் தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட பேச வரலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வாசனை பொருட்கள், அதாவது ஊதுபத்தி சாம்பிராணி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த வீடு ஃபுல்லாக நல்லா அழகிய நறுமணம் வீசுகிற மாதிரி தான் நாங்கள் ஈவினிங் பண்ணிடுவோம். ப்ளஸ் இந்த வீட்டில் கெட்ட விஷயங்கள் எதுவும் அவ்வளோக்கா நடக்காது. உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் சுத்தமாக தான் இருக்குது, சுத்தமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம். ஓகே, நீங்கள் தான் வந்திருக்கீங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்துறது? மறுபடியும் இந்த லைட் நான் எரிய வச்சு காட்ட முடியுமா? अल्लाहु ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम ला तअख़ुज़ुहु सिनतुन व ला नौम लहु मा फ़िस समावाति व मा फ़िल अर्दि मन ज़िल यशकुरुहु ला बिइज़्निहि यअलमु मा बैना यदैहिम व मा ख़ल्फ़हुम ला यातूना बिशैइन मिन इल्मिहि इल्ला बिमा शाअ वसिअ कुर्सियुहु समावाति वल अर्ज़ व ला यऊदुहु हिफ़्ज़ुहुमा व हुवल अलिय्युल अज़ीम. என்னைய மதித்து முதல்ல நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்குறதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. நீங்கள் ஒரு ஆண் ஜின்னா இல்லை ஒரு பெண் ஜின்னா? நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் லைட்டை எரிய வைங்க, இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் லைட்டை எரிய வைக்காதீங்க. அப்போ நீங்கள் பெண் ஜின்னா எடுத்துக்கலாமா? இப்போ பெண் ஜின்னா இருந்தால் லைட்டை எரிய வைங்க. ஸோ கைஸ், வந்திருக்கிறது ஒரு லேடிஸ் ரிலிஜன். உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை,
நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்களும் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மக்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய உங்கள்கிட்ட இந்த விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் பேசணும்னு எனக்கே தெரில, எனக்கே கொஞ்சம் படப்படம் தான் இருக்குது. அதாவது பயத்தினால இல்லை, உங்களுக்கு வந்து என்கிட்ட பேச சம்மதமாக, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு சம்மதமாக இருந்தால் லைட்டை எனக்கு எரிய வச்சு காட்டுங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா இந்த லைட்டை எரிய வச்சு காட்டுங்க. ஐ மீன் இந்த லைட்டுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கனாலே போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்களா சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த லைட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ கைஸ், இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பர்சனலாக நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் கொஷினுக்கு வந்து நான் பதில் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறது இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப லேட்டும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா ஒரு வீடியோ, நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ஐ ரிஸ்க்டு மை லைஃப் வித் திஸ் ஜிம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் போட்டிருந்த அந்த கமெண்ட் செக்ஷனில் டாப் கமெண்ட்ஸில் இருந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நான் கேட்குறேன். ஸோ எந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நான் கேட்குறேன். ஸோ ஒரு சில பேரோட கேள்வி நான் கேட்குறேன்னா கோச்சுக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நானே அதை கேட்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது என்னென்னா, இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நாம் சொன்னால் ஜின்னு என்னென்ன வேலை செய்யும், அவங்க செய்கிற வேலைக்கு என்ன கேட்பாங்க, அப்புறம் கெட்ட ஜின் 10 இருந்தால் நல்ல ஜின் எத்தனை இருக்கும், அன்பு கோபம் மந்திரம் இல்லாமல் ஜின்னு கட்டுப்படுமா, ஒரு ஜின்னை எத்தனை ஆண்டுகள் வாழும், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். ஸோ ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியில் 10 கேள்விக்கிட்ட கேட்டிருக்காரு. ஒவ்வொன்றா கேட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் நான் கேட்குறேன். அதுக்கு முதல் கேள்வி, நாம் சொன்னால் ஜின்னு என்னென்ன வேலை செய்யும், அவங்க செய்யும் வேலைக்கு என்ன கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்து வேலை சொன்னால் அதை நீங்கள் செய்வீங்களா? ஓகே, அவங்க செய்யும் வேலைக்கு என்ன கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த வேலை செய்யணுன்னா அதுக்கு ஏதாவது கேட்பீங்களா? இதை பண்ணு அதை பண்ணு ஏதாவது சொல்லுவீங்களா? ஓகே, ஆக்சுவலாக ஒரு கேள்விக்கு வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான பதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைட்டுக்கிட்ட வாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிலாக இருந்ததுன்னா அந்த லைட்டுக்கிட்ட நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அது மூலிமா நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. ஓகே, ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா, ஒரு காரியம் ஆகணும்னா நீங்கள் ஏதாவது கேட்பீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ கெட்ட ஜின்னாக இருந்தால் உயிர் பலி கேட்கும், கரெக்டா? ஓகே, அப்போனா நல்ல ஜின்னாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்களும் உயிர் பலி கேட்பீங்களா? இல்லை, உயிர் பலி கேட்க மாட்டாங்கன்னா அப்புறம் வேறு என்னவா இருக்கும்? உயிர் பலி நல்ல ஜின்களுக்கு வந்து நாங்கள் முஸ்லீம்ஸ் நோம்பு வைப்போம் பார்த்தீங்களா கைஸ். நோம்பு வச்சா அதுங்களுக்கு பிடிக்கும், குரான் ஓதுனா அதுங்களுக்கு பிடிக்கும், தொழுகை அதுங்களுக்கு பிடிக்கும். ஸோ தொழுகை, நோன்பு, அப்புறம் குரான் ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நாங்கள் கேட்கக்கூடிய தேவைகளை வந்து நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? ஓகே, ஸோ கைஸ், அப்போ ஆக்சுவலாக இது 3மே இருக்கலாம். 3ல் ஏதாவது 1 இருக்கலாம், 3ல் ஏதாவது 2 இருக்கலாம். நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஆனால் விஷயம் இதுதான், நல்ல ஜின்களும் நல்ல ஜின்களாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் கேட்கும், கெட்ட ஜின்களாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் கேட்கும். ஆனால் அது நமக்கு டேரெக்டாக கேட்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஜின்கள் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஜின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. கெட்ட ஜின்கள் பார்த்தீங்கன்னா தீய விஷயமும் சேர்த்து அது பண்ணும். ஸோ அப்போ சொல்லக்கூடிய ஆளை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு சில பிளாக் மேஜிஷியன்ஸ் இல்லை இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க சரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட வந்து நல்ல ஜின்களும் இருக்கும் கெட்ட ஜின்களும் இருக்கும். ஸோ அப்போனா இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா நல்ல ஜின்னாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கேட்கும், கெட்ட ஜின்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கேட்கும். அது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து, நம்மளுடைய தேவைகளை பொறுத்து இருக்குது. ஆனால் நாம் டைரெக்டாக பேச முடியாது, அது சம்மந்தப்பட்ட ஆள் தான் பேசுவாங்க. அடுத்த கேள்வி, அன்பு, கோபம், மந்திரம் இது எதுவுமே இல்லாமல் ஜின்னு வந்து கட்டுப்படுமா? உங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னா அன்பு, கோபம், அதாவது மனுஷனோட எமோஷன்ஸ் ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு மந்திர சக்தி மூலியமாக தான் நீங்கள் வந்து எங்ககிட்ட வருவீங்களா, இல்லை சும்மா நார்மலாகவே எங்ககிட்ட வருவீங்களா? மந்திர சக்தி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் எங்கள்கிட்ட வருவீங்க அப்படின்னாலும், இல்லை எங்களுடைய எமோஷன்ஸை கொண்டு நீங்கள் எங்கள் பக்கத்தில் வருவீங்கனாலும் லைட் எரிய வச்சு காட்டுங்க. ஒரு ஜின் எத்தனை ஆண்டுகள் வாழும்? ஓகே, ஜின் எத்தனை ஆண்டுகள் வாழும்? சரி, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஜின் வந்து 1000 வருஷம் வரைக்குமே வாழும்னு. ஸோ இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இனத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1000 வருஷம் வரைக்கும் நீங்களாம் வாழ்வீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 1000 வருஷம் வரைக்கும்லாம் உங்களுடைய இனத்தில் வாழ்கிறாங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேட்டிருக்காங்கன்னா, இது பேர் வந்து முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரங்கிற ஒருத்தர் மட்டுமே இத்தனை கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கேள்வி யார் கேட்டிருக்காருன்னா, இவரோட ஐடி பேர் வந்து ஜோக்கர் CR777. இவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறுஜென்மம் மனிதர்களுக்கு இருக்கா? ஸோ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க மறுபிறவி எடுத்து வேற ஒரு மனுஷனாவோ இல்லை வேற ஒரு உயிரினமாவோ பிறப்பாங்களா? ஆமானா லைட் எரிய வச்சு காட்டுங்க, இல்லைன்னா வேணும். நோ. ஸோ மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் வருது. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் மறுஜென்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இல்லைன்னு தான் அது சொல்லுது. சாரி, அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கோஸ்ட் அளப்பறைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஸோ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபயாஸ் ப்ரோ ப்ராஃபட் சுலைமான் நபி பற்றி கேளுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ராஃபட் சுலைமான் நபியை பற்றி நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ராஃபட் சுலைமான் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய மன்னர் தான் ப்ராஃபட் சுலைமான்ங்கிறவங்க. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா ஜின்களுமே அவரை பார்த்தா பயப்படும். ஸோ அது தெரிஞ்சிருக்கு இருக்கு. அதனால தான் ப்ராஃபட் சுலைமானை பற்றி கேட்க சொல்கிறாரு. ப்ராஃபட் சுலைமானை பற்றி கேளுங்கன்னு சொன்னீங்க, ஆனால் என்ன கேட்கணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் கேட்குறேன், அது உண்மைதான். ஏன்னா ப்ராஃபட் சுலைமானுங்கிற பேரை கேட்டாலே ஜின்னுங்க பயப்படும். சார் நான் கேட்குறேன் பாருங்க. ப்ராஃபட் சுலைமான் நபி அவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 வயசு இருந்தாலுமே அவங்களாம் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ப்ராஃபட் தான் அவங்க. ஸோ ப்ராஃபட் சுலைமான் பற்றி கண்டிப்பாக உங்களுடைய இடத்துல இருக்கிற உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள பார்த்தா, ப்ராஃபட் சுலைமானை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்களா? பயந்து அவங்களுக்கு கட்டுப்படுவீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அடுத்து மகேஸ்வரி கிருஷ்ணதாசன் சொல்லி ஒருத்தங்க கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹலோ பிரதர், நைஸ் வீடியோ, நெக்ஸ்ட் டைம் ஆஸ்க் ஜின் அபவுட் தட் ஜின் சீஸ் அல்லா ஃபேஸ் டு ஃபேஸாக, அதாவது அல்லாஹ் வந்து ஜின்னு வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியும். ஆக்சுவலாக ஜின்களால் வந்து அல்லாஹெல்லாம் பார்க்க முடியாது. அல்லாவை பார்க்க முடியும், ஆனால் அது இப்போ கிடையாது. அது இந்த ஜின் இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் அல்லாவை பார்த்துருக்கீங்களா? ஸோ அடுத்து சைபர்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஜின்னை நாங்கள் பார்க்க முடியுமா ப்ரோ? நாங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஜின்னை பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜின்னை பார்க்கணும். ஜின்னை நானே பார்க்கலையே. நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மனுஷனுடைய கண்களுக்கு தெரிவீங்களா? ஸோ அடுத்து முகமது அப்துல்லான்னு சொல்லி ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் கேட்ட கொஷின் எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம கேட்டுட்டோம். என்ன கேட்டிருக்காருன்னா, நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கேளுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு, ஜின்கள் அல்லாவை நேரில் பார்த்தது உண்டா, அப்புறம் சுலைமான் நபியை பற்றி கேளுங்க, ஜின்கள் நமக்கு நண்பனாகுமா, ஜின்கள் நமக்கு நண்பனாகுமா. இட்ஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் கொஸ்டின். அந்த கொஷின் பக்கமும் போகாதீங்க, அந்த கொஷினை பற்றி யோசிக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா நல்ல ஜின்னாக இருந்தாலும் சரி, கெட்ட ஜின்னாக இருந்தாலும் சரி, ஜின்கள் வந்து நமக்கு நண்பனாக இருந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த கொஷின் நம்ம கேட்கவே வேணாம். ஏன்னா இது ஒரு அவேர்னஸாக நினச்சிக்கோங்க. அப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது எப்போ வேணாலும் பெல்ட் அடிச்சிடும். ஏன்னா என் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நண்பன் ஆகிக்கலாமான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவோம். நான் ஏன் அதை வேணாம்னு சொல்கிறேன்னா, ஜின்னை வந்து ஒரு சில பேர் வசப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு மாரடைப்பாலோ ஏதாச்சும் ஒரு இதால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜின்னு வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜின்னு வந்து வேற யாராவது ஒருத்தர் உடம்புக்குள்ளார போகலாம், இல்லை அந்த ஃபேமிலியே தங்கி அங்கே ஏதாச்சும் ஒரு அந்த ஃபேமிலி மேலே வராமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அவங்க கூட இருந்த அந்த ஜின்னே வந்து ஒரு காரணமாக கூட அமையலாம். ஸோ அதனால் ஜின்னை வந்து நண்பனாக்கிக்க முடியுமாங்கிற அந்த ஒரு கொஷின் பக்கம் போகாதுங்க. அடுத்து அதே ஆள் தான் அவரே தான் இன்னொன்று கேட்டிருக்காரு. லாஸ்ட் இன்னொரு கொஷின், உலகம் அழியும் போது ஜின்கள் என்ன பண்ணும், ஜின்களும் சேர்ந்து அழிஞ்சிடுமா, இல்லை வேற எங்கே போய் வாழும்னு கேட்குறாங்க. ஸோ உலகம் அழியும் போது ஜின்களும் சேர்ந்து தான் அழியும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் அழியும் போது ஜின்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜின்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் தேவைப்படும் இல்லையா, அது என்ன உணவு சாப்பிடுங்கிறது நமக்கு தெரியாது. பட் பூமியில் தான் அது வாழுதுங்கிறப்போ பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அதுவும் சாப்பிடுது. அது நம்ம பூமியில் எதுவுமே இல்லைங்கிறப்போ அதுவும் உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லைல்ல. சரி, இது வந்து ஒரு காமனான கொஸ்டின் தான். இது நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோ வந்து நான் கேட்டிருப்பேன், இந்த உலகத்தில் வாழ்றீங்களா இல்லை உங்களுக்குன்னு சொல்லி தனி உலகம் இருக்கான்னு நான் கேட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இந்த உலகத்தில் மனுஷன் வாழக்கூடிய இதே உலகத்தை தான் நம்ம வாழ்கிறோம்னு ஜின்னு சொல்லிச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த உலகம் அழியும் போது ஜின்னினமும் சேர்ந்து கண்டிப்பாக அழியும். உலகமே அழிஞ்சாதான் ஜின்னின அழியும். ப்ரோ, கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தால் அவரின் பெயர் என்ன என்று மட்டும் கேளுங்க ப்ரோ. இதுக்கு நான் எப்படிப்பா கேட்குறது? இதுக்கு வந்து காமனான ஒரு கொஸ்டின். இது வந்து இருக்காருன்னா என்ன பேர், நம்ம பேர் என்னன்னு சொல்லி கேட்குறது. நம்ம வந்து இந்து கடவுள் பேர் சொன்னால் அப்புறம் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கோச்சுக்குவாங்க, முஸ்லீம்ஸோட பேர் சொன்னால் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் கோச்சுக்குவாங்க, கிறிஸ்டியன்ஸோட பேர் சொன்னோம்னா கோச்சுக்குவாங்க. ஒரு விஷயம் காமனாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பாசிட்டிவான ஒரு விஷயமும் இருக்கும். இப்போ கெட்ட ஜின்னை வந்து நம்ம நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நல்ல ஜின்னை இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ கெட்டது நல்லதுன்னு இருக்கும்போது பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நெகட்டிவும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒரு கிரியேட்டரால் மட்டும்தான் வந்து உருவாக்கிக்க முடியும். அப்போனா கிரியேட்டரும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாம் அனலைஸ் பண்ணுற கொஷின். இது வந்து நம்ம ஜின்னுட்டு தான் கேட்கணுன்ட்டு கிடையாது. இது நாமளே வந்து அனலைஸ் பண்ணால் நமக்கே தெரியும். ஸோ அடுத்து ஃபைட்டர் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா லாஸ்ட் இயர் நம்ம சொல்லியிருந்தோம் ஜின்னு வந்து தகுடு இருந்தால் வராதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த தகுடு இல்லாதவங்க வீட்டில் இருக்குமா? ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேவையில்லாமல் சண்டை வருது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸோ ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேவையில்லாமல் சண்டை பிரச்சனைகள் வருது அதனாலயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும். லாஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எந்த வீட்டில் வந்து நம்ம மந்திரிச்ச தகுடுகள் இருக்கோ அந்த வீட்டில் வந்து ஜின்களால் ஒரு சில ஜின்களால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தகுடு இல்லாத வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கும் ஜின்னுக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த மீனிங் தான் அவர் கேட்குறாரு. ஓகே, கேட்போம். யூஸ்வலாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு சில பேரோட வீட்டில் வந்து மந்திரிச்ச அந்த தகுடுகள் இருக்காது. அப்படிப்பட்ட வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்தால் அதுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜின் இனத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஜின்கள், நீங்கள் நல்ல ஜின் உங்களை நான் சொல்ல, பட் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஜின் இனத்தில் இருக்கிறவங்க இதுக்கு காரணமாக இருப்பாங்களா? உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வருது, இந்த சண்டையை ஏற்படுத்துறது ஒரு ஜின்னோட வேலையாக இருக்குமா? இருந்துச்சுன்னா லைட் எரிய வச்சுக்காங்க. ஸோ கைஸ், இந்த நாம் உட்காந்து பேசுகிறவங்க நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஜின் வந்து மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு பிடிக்காதுன்னா நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காமல் இருக்கோ இல்லையோ ஜின்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் கெட்ட ஜின்களுக்கு வந்து கணவன் மனைவியை பிரிச்சிட்டோம்னா அந்த குடும்பத்தையே பிரித்த மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள தான் டார்கெட் பண்ணோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்சு இதை பற்றி புரிஞ்சு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சண்டையே வராது. அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வேணும். ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஜின்னை பற்றிலாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வரும். அந்த சண்டை விடாமல் வந்துகிட்டே இருக்கும். ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ தான் அவங்களுக்கே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரே சண்டை பிரச்சனையாக இருக்குது வீட்டில், என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக இதாவது ஜின்னால் பொசஸ் ஆகலைனாலுமே ஒரு சில ஜின்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஈவிலின் ஷீலான்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னா, இஃப் எனி மெம்பர் டைஸ் இன் அவர் ஹோம் will they become ghost or jinn and disturb the others at home? யாராவது இறந்தாங்கன்னா அவங்க பேயாவோ ஜின்னாவோ மாறுவாங்களா? அது மூலியமாக அந்த வீட்டில் இறந்தவங்க வீட்டில் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு சில வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இறந்து போயிட்டாங்கனாலே அவங்களுடைய விஷயங்கள் வந்து கட்டாயிடும். அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹம்சாத்துங்கிற ஜின்னு தான் அவங்க பேர் சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளார வரும். இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து அதை பிலீவ் பண்ணீங்க, ஒரு சில பேர் வந்து நீங்கள் நம்பலை. இப்போ நம்ம அவங்கள்ட்டே கேட்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களால திரும்பவும் எந்த வீட்டில் அவங்க வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டுக்கோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கையோ இறந்து போன அந்த பர்சன் திரும்ப வர முடியுமா? இறந்து போன பர்சனோட உடம்புக்குள்ளார ஹம்சாதுன்னு சொல்லி ஒரு ஜின்னு இருக்குங்க. அந்த ஜின்னு அவங்களோட வீட்டுக்குள்ளார வர முடியுமா? ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேர் சொல்லிட்டு இந்த ஹம்சாதுங்கிற ஜின்னு வந்து மனுஷனுடைய வீட்டுக்குள்ளார வரும், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணும், அவங்க பேரை சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும். அப்படி தானே?
ஸோ கைஸ் இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வீடியோவில் அவங்ககிட்ட அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் அதே விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வாட் இஸ் ஜின்ஸ் ஃபுட்டு? ஜின்ஸ் ஃபுட் நாங்கள் மனுஷங்க சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே நீங்களும் சாப்பிடுவீங்களா? உதாரணத்துக்கு நாங்கள் காய்கறியிலேருந்து நான்வெஜ் வரைக்குமே சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் சாப்பிடுவீங்களா, இல்லை ஒன்லி நான்வெஜ் ஒன்லி வெஜ் இந்த மாதிரியா மனுஷங்க மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? ஓகே ப்ரோ, ஆஸ்க் அபவுட் ஹம்சா ஜின். யாரு? ரின்சி ஜாயின் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ ஆஸ்க் அபவுட் ஹம்சா ஜின் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஸோ இப்போ போன கேள்வியை நம்ம தான் கேட்டோம், இறந்து போனவங்க உடம்புல இருக்கிறது தான் அந்த ஹம்சா ஜின்னுங்கிறது. ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எஸ் ஹம்சா ஜின்னுங்கிறது உண்மைதான். ஸோ அடுத்து அப்துல் கபீர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, இஃப் பாசிபிள் ஐ வாண்ட் know about this, if a normal person make friend with jinns or not. ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட ஜின்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன், அது ஒரு ஆபத்தான விஷயம். அதை ட்ரை பண்ணவும் வேணாம், அதை பற்றி யோசிக்கவும் வேணாம். நம்ம இவங்கள்ட்ட கொஷின் கேட்டோம்னா அவங்க வந்து சேவிங் தான் சொல்லுவாங்க, அதை நானே சொல்கிறேன். பட் இட் இஸ் டூ ரிஸ்கி. அதை பற்றி கேட்காதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்ல முடியாது, சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறும். பொதுவாக இந்த மாதிரி ஜிம்கள்கிட்டருந்து நம்ம வந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அதுக்கிட்ட போகிறதோ அதுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ அது தேவையில்லாத வேலை. ஓகே, நம்ம அடுத்த கொஷின் போகலாம். அவரே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காரு, வேர் ஜின்ஸ் பரீட்? ஜின்ஸ் பரீட். ஓகே, உண்மையிலே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்டதே இல்லை. மனுஷங்க மாதிரியே உங்களையும் வந்து நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ளார புதைப்பாங்களா? ஒரு சில மனுஷங்களை வந்து கொடூரமாக கொன்று கடலில் தூக்கி வீசுவாங்க, இல்லைனா உடம்பெல்லாம் பார்ட் பை பார்ட்டாக வெட்டி போடுவாங்க. ஒரு சில பேருக்கு இயற்கை மரணம் வரும். இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் இருக்குமா? கேட்கும்போது நமக்கே பக்கு பக்குன்னு இருக்கு. அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சாவ் பர்னிக் முத்து. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இறந்து போன முன்னோர்களை பார்க்க முடியுமா, அவங்க கூட பேச முடியுமா? ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. முன்னோர்கள்னு சொல்லிட்டு இறந்து போனவங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹம்சா ஜின்னுங்க தான் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ அது 2 கொஷின் முன்னாடியே அந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து ஏஜே பீட்ஸ், ஏஜே கிரியேஷன் 04749 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ ஜின் வந்து முகமது நபி அவங்கள பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 1000 இயர்ஸ் வாழ்ந்தாலுமே முகமது நபி அவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து முகமது நபி வந்து வாழ்ந்தது. ஸோ அவங்கள வந்து இந்த ஜின் பார்த்துருக்கான்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் என்னன்னா கூட உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா முகமது நபியை பார்த்துருக்காங்களா? ஸோ கைஸ், முகமது நபியை வந்து ஒரு சில ஜின்கள் வந்து நபியே வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில ஹதீஸ்லேயே இருக்குது. இது வந்து இது கேட்கணுங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதை பற்றி தெரிஞ்சவங்க மேபி தெரியாதனால கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். ஹதீஸ்னால் என்னென்னா,
முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹதீஸையும் வந்து பின்பற்றுவாங்க, குரானையும் பின்பற்றுவாங்க. குரானில் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து ஹதீஸில் இருக்கும். ஸோ அந்த ஹதீஸில் வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். முகமது நபி வந்து ஜின்னுக்கு கூட வந்து ஒரு சில அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி சொல்கிறது, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு கான்வர்சேஷன் ஒரு டைமில் வந்து ஏதோ பேசுகிற மாதிரியோ அந்த ஜின்னில் வந்து ஏதோ எக்ஸாக்டாக தெரியாமல் சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹதீஸில் வந்துருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட எனக்கு அந்த ஹதீஸ் நம்பர் இருந்தால் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி. அடுத்து மோகன்தாஸ் திமோதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, நபி ஈசா வருவாரா இல்லையா கேளுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நபி ஈசா. ஸோ நபி ஈசானா ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்கள தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க தான் வந்து ப்ராஃபட் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க திரும்ப பூமிக்கு வருவாங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு திரும்ப வருவாங்களா? இந்த கேள்விக்கான பதில் எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கிறதுனால தான் அந்த கொஷின் நான் கேட்டேன். ஆக்சுவலாக கைஸ் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மேலே என்ன ப்ரோ ரெட் கலர் லைட் எது நீங்கள் கேட்பீங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து நான் மேலே வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது ஒயிட் லைட்டு தான் அங்கே இருக்கிற சென்சர். நான் ஏன் ரெட் பேப்பர் வச்சு விட்டேன்னா, ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சால் ஒரு ஹாரர் ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக அதை வச்சு விட்ருக்கேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் வந்து சொல்லான்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்பயே சொல்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் வீடியோவே வந்து ஆக்சுவலாக அதுதான் இருந்தது. நீங்கள் நைட் விஷனில் பார்த்தாலும் உங்களுக்கு அது தெரியல. உங்களால் வேற ஜின்னை விரட்ட ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் நல்ல ஜின்னாக இருக்கீங்க. ஒரு சில கெட்ட ஜின்கள் வந்து மனுஷங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துது. மனுஷங்களை வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ரீதியாகவும் வந்து அவங்கள துன்புறுத்துது. ஃபினான்ஷியலாகவும் ஒரு சில மக்களை வந்து துன்புறுத்துது. அவங்கள மேலே வரவிடாமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி கெட்ட ஜின்கள் இருந்து உங்களை மாதிரி நல்ல ஜின்கள் வந்து உங்களை பார்த்தா அந்த கெட்ட ஜின்கள் பயப்படுமா? கைஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி யாருக்காவது வந்து இப்போது பொசஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கெட்ட ஜின்களை விரட்டுறதுக்கு வந்து ஒரு சில பேர் நல்ல ஜின்னை தான் பயன்படுத்துவாங்க. நிறைய மெத்தட் இருக்குது, அதில் ஒரு மெத்தட் இது. அதனால் கெட்ட ஜின்னை விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஜின்னால் மட்டும்தான் முடியும்னு கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரான் ஓதியே விரட்டிடுவாங்க, ஆயத்துல் குர்சி ஓதி விரட்டுவாங்க. குரானில் பக்ரா சூரான்னு ஒரு சூறா இருக்குது, அந்த சூறாவை ஓதினாலும் இந்த ஜின்னுங்க பயப்படும். பள்ளிவாசலில் வந்து அதான் சொல்லுவாங்க, பாங் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி பாங் சொல்கிற சத்தத்தை கேட்டாலும் ஒரு சில ஜின்னுங்க பயந்து ஓடிடும். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. அதனால் ஒரு கெட்ட விஷயத்தை விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஜின்னு இருந்தால் மட்டும்தான் கிடையாது. இது ஒரு காரணம், ஆனால் 100% இது மட்டும்தான் காரணம் கிடையாது. ஸோ அடுத்து விஐபி நண்பான்னு சொல்லியிருக்கு அக்கௌண்ட் பேர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ நீங்கள் கேட்டீங்க ஹியூமன்ஸ் மாதிரியே மேரேஜ் பண்ணிக்குவீங்களா, ஃபேமிலியாக இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் எஸ்ன்னு வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதே போல் நமக்கு பசிச்சா ஃபுட்டு சாப்பிடுவோம், அதே மாதிரி ஜின்னுக்கு பசிச்சா ஃபுட்டு சாப்பிடுமா இல்லை உயிர் பலி கேட்குமா? ஆஸ்க் திஸ் கொஸ்டின். முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் அது உயிர் பலி கேட்கும். அதுவும் நல்ல ஜின்கள் கேட்காது, கெட்ட ஜின்கள் தான் கேட்கும். எல்லா நேரமும் உயிர் பலி கேட்காது இல்லையா? அதுவும் நல்ல ஜின்கள்லாம் உயிர் பலியே கேட்காது. இருந்தாலும் நான் கேட்குறேன். ஸோ நல்ல ஜின்னாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா நேரமும் கெட்ட ஜின்கள் வந்து உயிர் பலியை மட்டும்தான் கேட்குமா, இல்லை நார்மலாக சாப்பிடக்கூடிய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாடு போக யாராவது ஏதாச்சும் ஒரு தேவை கேட்டு அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் வந்து உயிர் பலி கேட்குமா? ஸோ கைஸ் நான் சொன்னது தான், எல்லா நேரமும் உயிர் பலி கேட்டால் அப்போ எத்தனை உயிர் போகும்?
Cloud Labs 06 இந்த ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் டெத்து, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரீபார்ன் ஆகுவோமா இடத்துல, இல்லைன்னா வேற உலகத்தில்? இறந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் வந்து உயிரோடு எந்திப்போமா, எர்த் ஆர் வேற உலகம்? இறந்ததுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் இடத்துலயே வர முடியாது. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வேற உலகத்தில் வந்து நம்ம திரும்பவும் வருவோமா அப்படின்லாம் கேட்டு பார்க்கலாம். ஸோ மனுஷங்க நாங்கள் இறந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் வந்து உயிரோட எழுப்பப்படுவோமா? இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் இயரில் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, சொர்க்கம் நரகம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிச்சு. சொர்க்கம் நரகம் இருக்கா அப்படின்னா ஆமான்னு சொல்லிச்சுன்னா, அப்போ அந்த சொர்க்க நரகம் யாருக்கு? மனுஷனுக்கு தானே. அப்போ மனுஷனை வந்து உயிரோடு எழுப்பப்பட்டால் தானே அந்த சொர்க்கம் நரகமும் கிடைக்கும். ஸோ மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா. இந்த கொஷின் கேட்ட ஆன்சரும் போன வீடியோவில் கேட்ட ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகுது. திஸ் இஸ் கால்டு FCU. அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மல்டிவர்ஸ் வீடியோ, இதுதான் ஐடி பேர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ ஃபியூச்சர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் பை கோஸ்ட் ஆர் நாட்? அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களால் சொல்ல முடியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுமா? ஐ மீன் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இந்த மாதிரிலாம் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஸோ கைஸ், இது வந்து ஒரு மித்து தான். நம்ம கேள்விப்பட்டது, நம்ம பார்த்தது, பேசுனது, பழகுனது, நம்ம வளர்ந்த விதம், பேய்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நடக்கிறது தெரியுங்கிறது. ஆனால் உண்மையானது கிடையாது. நல்ல ஜின்னாக இருக்கிறனால தான் இது உண்மையை சொல்கிறாங்க. இதே கெட்ட ஜின்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ நல்ல ஜின்னாக இருக்கிறனால தான் வந்து உண்மையை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃப்யூச்சரை தெரியும் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்து நம்ம எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எங்கே மழை வரும் கேட்கலாம். பட் ஆனால் அது கரெக்டாக இருக்காது. அடுத்த கொஸ்டின், இது யார் கேட்டிருக்காங்க? ஷேக் அலாவுதீன். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜின் வசியம் சரியா தப்பா, இதை ஜின்கள் எப்படி நினைக்கிறாங்க? ஸோ ஜின் வசியம்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு பையன் வந்து எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதத்தை போய் கேட்பாங்க தெரியுமா, அது மாதிரி கேட்குறாரு. ஸோ வசியம் பண்ணுறது, ஒரு எனக்கு வந்து இந்த பொண்ணை வசியம் பண்ணி கொடுங்க, இந்த பையனை வசியம் பண்ணி கொடுங்க ஒரு பொண்ணு கேட்டாலோ, இதனால் வந்து ஜின்கள் கோபம் அடையுமா, சந்தோஷம் அடையுமா? இது வந்து எப்படி கேட்கும்னா, நல்ல ஜின்கள் உங்களுக்கு வந்து இது பர்சனலாக எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து வசியம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துமா? கோபத்தை ஏற்படுத்துதுன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உரிமையே கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒய்ஃப் வந்து என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இதில் கூட உங்களுக்கு கோபம் வருமா? இதில் கோபம் வராது. ஸோ அப்போது ஹஸ்பண்டும் இல்லை, ஒய்ஃபும் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை சேர்த்து வைங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா? மனுஷன். ஸோ கைஸ், இது வந்து எப்படின்னா, நல்ல ஜின்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, தேவையான விஷயங்கள் மனுஷனுக்கு தேவையுள்ள விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் கெட்ட ஜின்ட்டு இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, நான் சந்தோஷப்படுவேன், இப்படி தான் அதோட ரியாக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பதிலெலாம் இப்படி தான் இருக்கும். நம்ம நல்ல ஜின்னாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஆன்சராக கிடைக்குது. இதே நீங்கள் ஒரு கெட்ட ஜின்ட்டெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின், கோகில பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்னன்னா, வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் ஜின்னாக மாறுவார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து
பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜின்னா மாறுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா? அப்படி மாற முடியுங்களா? மனுஷன் வந்து ஜின்னா மாற முடியாது. ஜின்னுங்கிறது ஒரு தனி படைப்பு. அது பிறக்கும் போதே ஜின்னா தான் பிறப்போம், இறக்கும் போதும் ஜின்னா தான் மாறும். ஜின்னா பிறந்து மனுஷனா மாறாது. அதே மாதிரி மனுஷனா பிறந்தாலும் ஜின்னா மாற முடியாது. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். மணி 12 போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கேள்வி முடிச்சிடுறேன். என்னை நம்பி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்த மாட்டீங்க நம்பிக்கையில் தான் நான் உங்களை நம்பி நான் இவ்வளோ கேள்விகள் கேட்குறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். யார் யாரி லோஃபர் ப்ரோ என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க கைஸ். ஜின் லவ் மேரேஜ் பண்ணுமா இல்லை ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுமான்னு கேளுங்க ப்ரோன்னு கேட்டிருக்கேன். இது நான் என்ன பண்ணுறது? சரி கேட்டு பார்க்கலாம். கிரேசி கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கும் உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஜின்கள் மேலே நான் உங்களுக்குன்னு கேட்கல. நீங்கள் ஒரு நல்ல ஜின்னா இருந்தாலும் நான் கேட்கல, பொதுவாக கேட்குறேன். நல்ல ஜின்னா இருந்தாலும் சரி, கெட்ட ஜின்னா இருந்தாலும் சரி. ஏன்னா மனுஷங்களே கெட்டவங்களும் லவ் பண்ணுறாங்க, நல்லவங்களும் லவ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் உலகத்தில் உங்களுக்கும் வந்து ஒரு சில ஆண் ஜின் வந்து ஒரு பெண் ஜின் மேலேயும், பெண் ஜின் வந்து ஒரு ஆண் ஜின் மேலேயும் அரேஞ்ச் மேரேஜ் இல்லாமல் அந்த ஒரு காதல் உங்களுக்குள்ளாவே ஏற்படுமா? காதல் இல்லாத இடமும் இல்லை, உலகமும் இல்லை. அடுத்து நிவேதா குமார்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறு ஜென்மம் மனிதர்களுக்கு இருக்கா? அவங்க இறந்து போன பிறகு அவங்க குடும்பத்தில் இறந்து போன அவங்கள வந்து போய் பார்ப்பாங்களா? மறு ஜென்மங்கிறது ஒன்று இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இறந்து போனவங்களை போய் சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மறு ஜென்மம் இருக்கான்னு கேட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கேட்டோம். ஸோ அது வந்து இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ இறந்து போனதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தார்கள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்த அவங்க தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் அவங்கள போய் திரும்பி சந்திக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க முடியுமா? இதுதான் கொஷின். இறந்து போனவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தார்களை பார்க்க முடியுங்களா? எஸ், ஆப்வியஸாக பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்கா? ரொம்ப வலிக்குது. அப்பா நாம் வேற ஆர்வக்கோளாறுல வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஷின் கேளுங்கன்னு சொல்லிட்டேன்னா கமெண்ட் நிறைய வந்துச்சு. பேய்கள் என்ன சாப்பிடும்? இது நான் ஆடி நான் பதில் சொல்லிட்டேன். மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி எல்லா உணவும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மூவி ரிவ்யூ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு கரெக்டாக புரியல. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ இப்போ வீட்டில் ஒருத்தவங்க வந்து இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதை பற்றி கேளுங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை ஜின் ஹெல்ப் பண்ணுவாங்களா? சரி, இது காமனான கொஸ்டின் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. அவங்க பேரை சொல்லிட்டு அந்த ஹம்சா ஜின் வேணால் வரும். அவங்க பேரை சொல்லிட்டு வேணால் ஏமாற்றும். விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. விஷயம் தெரியாதவங்க இறந்து போனவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிலீஃப் வந்து நம்பாதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எஸ் ராஷிக் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2029 உலகம் அழியுமான்னு கேளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் வந்து நம்ம கேட்டோம், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம கேட்டோம். அதுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் கேட்குறேன், 2029 உலகம் அழியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 2029 இந்த உலகம் அழியிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க இருக்கா?
புத்திசாலிங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா குறிப்பிட்ட பகுதி ஒரு பயங்கர சேதத்துக்கு உள்ளாரதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அந்த மாதிரி ஆகுமா? கைஸ், ஆக்சுவலாக நமக்கே வந்து ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு சுற்றுது. இவர் எதை மீட் பண்ணி 2029ன்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2003லையோ 4லையோ சம்திங் ஜப்பானில் ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த ஜப்பான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேதத்துக்கு உள்ளாச்சு. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நினைக்கிறேன் டர்க்கியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரிலையும் வந்துச்சு. அந்த நிலநடுக்கம் எப்படின்னா வந்து அந்த ஒரு ஏரியாவே துவம்சம் பண்ணுச்சு. ஸோ நான் அதனால தான் 2வது கொஸ்டின் கேட்டேன். நம்ம இந்தியாவிலே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. அது இந்த ஏரா போன ஏரான்னு தெரியல, பயங்கரமான ஹெவியான லாஸ் வந்துச்சு. ரீசெண்டாக துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்னது அந்த மழை வந்து ஏதோ ஆர்டிஃபிஷியலாக வர வச்சு அந்த துபாய் ஃபுல்லாக பயங்கரமான வெள்ளம். ஆனால் 2029 உலகம் ஃபுல்லாக அழிகிற மாதிரி அது வந்து சொல்ல. பட் ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து அழிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற ஜின்னாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஜின் இப்படி சொல்லுதா? எனக்கு தான் டவுட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்ல வராங்க. என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த கேள்வியை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன்னா நான் இதை டீப்பாக கேட்கணும்னா இன்னும் கேட்பேன். கிழக்கு திசையா, மேற்கு திசையா, வடக்கு திசையா, தெற்கு திசையான்னு கேட்பேன். அப்புறம் வந்து கண்ட்ரி பேர் சொல்லி கேட்பேன். அப்புறம் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேர்லாம் சொல்லி கேட்டோம்னா தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல யாராவது நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது. ஸோ அது வேணாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ஸோ நிறைய வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். அது மூலிமா நமக்கு வரக்கூடிய கஷ்டம் பிரச்சனைகளும் நீங்கும், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்ட பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான தர்மம் அதிகமாக பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவான விஷயம் மட்டும் கேட்கலாம், நெகட்டிவ் வேணாம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அடுத்த கொஸ்டின் ஹெம் குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்னன்னா ஜின்னுக்கு என்ன பண்ணால் ரொம்ப பயம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜின்னுக்குன்னா ஜின்கள் வந்து நல்ல ஜின்கள் இது வந்து எப்படி கேட்டோம்னா கெட்ட ஜின்களுக்கு என்ன பண்ணால் பயம் வரும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். ஸோ நல்ல ஜின்கள் வந்து கடவுளை தவிர யாருக்கும் பயப்படாது, இது காமனான விஷயம். அதே மாதிரி கெட்ட ஜின்கள் வந்து என்ன பண்ணால் பயப்படும். ஓகே, கேட்போம். கெட்ட ஜின்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன், பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய அந்த பாங்கு சத்தத்தை கேட்டால் ஒரு சில கெட்ட ஜின்கள் பயப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியும். இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த பாங்கு சத்தத்தை கேட்டால் ஜின்கள் பயந்து ஓடுங்களா? கெட்ட ஜின்கள், அது கெட்ட ஜின்னாக இருந்தாலும் சரி, ஷைத்தானாக இருந்தாலும் சரி. வேற என்ன பண்ணால் பயப்படும்? ஏன்னா கொஷின் நாம தான் கேட்கணும். அது ஆமாம் இல்லை அதை மட்டும்தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம லெட்டர் மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஓஜா போர்டில் தான் ட்ரை பண்ணோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இந்த வீடியோக்கு வந்து நான் இதில் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ எப்படியோ ஒன்று, இப்போ இந்த கொஷின் மூலியமாக நமக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ ஜின்னாவே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ, ஜின் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, பள்ளிவாசலில் சொல்கிற இந்த பாங் சவுண்ட் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நீங்களே ப்ளே பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு தெரியும்னா நீங்களே வந்து சொல்லி பாருங்கள், இந்த ஜின்னு அது ஓடி இருக்கு. தொடர்ந்து நம்ம அதிகமாக சொல்ல சொல்ல அது நம்ம இருக்காதுங்க. ஸோ ஜின்னுக்கு என்ன ரொம்ப பயம்னா அசான், அதான், பாங், இது மூணுமே ஒரே மீனிங் தான். ஸோ மைண்ட் வச்சுக்கோங்க. முகமது சாரி முகமது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜின்கள் நமாஸ் பண்ணுமா? ஆப்வியஸாக நல்ல ஜின்கள் கண்டிப்பாக வந்து நமாஸ் பண்ணும், இது எனக்கே தெரியும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. ஸோ இதோட இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து போதும். ஸோ இந்த
ஸோ இதுலேயே வந்து இன்னும் யாரோட கொஷின்ஸ்லாம் நான் கேட்கலையோ இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோ நான் கண்டிப்பாக கேட்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய அதே கொஸ்டின்ஸ் இதுலேயும் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் சேர்த்து இதில் மீதி இருக்கக்கூடிய யாரோட கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலையோ இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியவங்க இதை நீங்கள் டைப் பண்ணுற கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டு சொல்கிறேன். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து நமக்கு லக்கீலி பை சான்ஸ் வந்து ஒரு நல்ல ஜிம் வந்து நம்மகிட்ட வந்து இவ்வளோ நேரம் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அது நான் தனியாகவே பேசிக்கிறேன். ஏன்னா ப்ராப்பராக நம்ம வந்து சென்ட் பண்ணணும், இது விளையாட்டுத்தனமாக பண்ணிடக்கூடாது. அதனால் இதை நான் தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் கேள்வி கேட்கும்போது இவங்க திரும்பவும் வருவாங்களாங்கிறது நமக்கு வந்து கேரண்டி கிடையாது. பட் எனிஹோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கீப் சப்போர்ட்டிங். கொஞ்சம் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஃபன்னியாக கேட்குறீங்க, ஃபன்னியாக கேட்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மூலிமா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நானே கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணி கேட்குறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, see you, bye.